third method of preparation, the hydroboration. So you can take diborane with the alkenes. So alkene like propane, CH3 CH double bond CH2 plus diborane formula B2H6. So இல்லாட்டி இது எப்படி கூட எழுதலாங்க, BH3 bond BH3 ன்னு எழுதலாம். ஓகேங்களா? So these 6 hydrogen it's going to addition with this carbon. So 6 times எடுத்துக்கங்க. You can get the product CH3 CH2 bond CH2 thrice B. Dry alkyl borane is formed. Dry alkyl borane. Further, the dry alkyl borane is hydrolysis. CH3 CH2 CH2 thrice B. Dry alkyl borane hydrolysis. Presence of sodium hydroxide, alkaline medium, NaOH. So it gives boric hydroxide. So HOOH. So BHOH thrice, 3 times putting. So 3 times. BOH thrice is combined. Then you can get the product CH3 CH2 CH2OH 3 times plus BOH thrice. Boric acid is formed. This reaction follows anti-Markovnikov of product. So இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி மார்கானிகாஃப் ரூலை பேஸ் பண்ணியிருக்கு. மார்கானிகாஃப் ரூல் பேஸ் பண்ணியிருந்துச்சுன்னா the negative bond is going to attack the less number of hydrogen contained carbon. But இங்கே அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நடந்து நம்மளுக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடச்சிருக்கு. நேம் ஆஃப் திஸ் ஆல்கஹால் இஸ் 1-propanol. 1-propanol. Next, fourth method, reduction of carbonyl compounds. So during the reduction process, so the aldehyde ketones are reduced to form alcohols. இந்த இப்போ போடக்கூடிய மைண்ட் மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் the carboxylic acid, it reduced to form ketone or aldehyde. So the aldehyde or ketone further reduced to form alcohol. ஸோ இந்த சார்ட்டை வந்து நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது ரெடியூசிங் ஏஜென்ட். மோஸ்ட் ஆஃப் த ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் த மெட்டல் ஹைட்ரைட் ஆக்ட் அஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். மெட்டல் ஹைட்ரைட்ஸ் எக்ஸாம்பிள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்வெண்ட்ஸ் லைக், ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் it dissolved in THF, tetrahydrofuran. Followed by hydrolysis, it gives alcohol. Then other reducing agents, for example Raney nickel or sodium mercury with water, sodium borohydride. These are all are reducing agents. இந்த ரெடக்ஷன்ஸ் பார்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குமா. என்ன அப்படின்னா, ஒரு அன்சேச்சுரேட்டட் ஆல்கஹால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், மெட்டல் ஹைட்ரைட்ஸ் இருக்குல்லமா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா that lithium aluminum hydride does not reduce the carbon to carbon double bond present in the unsaturated carbonyl compound. Already C double bond C அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா இந்த பாண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியேஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணாதுங்க, ரெடியூஸ் பண்ணாது. அப்போது இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணி ஒரு அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹாலை நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அதர் ரெடியூசிங் ஏஜென்ட் ரேனே நிக்கல், சோடியம் மெர்க்குரி, ஓகேங்களா, சோடியம் போரோஹைட்ரைட், இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டபுள் பாண்டு என்ன ஆயிருங்க, ரெடக்ஷன் ஆயிரும். பட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஆட் பண்ணால் மட்டும்தான் கார்பன் டு கார்பன் டபுள் பாண்டு வந்து ரெடக்ஷன் ஆகாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் மட்டும் ரெடக்ஷன் ஆகி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். இந்த கேட்டலிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ், மறந்துடக்கூடாது.
First example, ketone CH3 C double bond O CH3. The ketone undergo reduction with presence of lithium aluminum hydride, then followed by hydrolysis. So here the ketone reduction பண்ண என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறோம், செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஆல்டிகைடை ரெடக்ஷன் பண்ணிங்கன்னா ப்ரைமரி ஆல்கஹால், கீட்டோனை ரெடக்ஷன் பண்ணிங்கன்னா செகண்டரி ஆல்கஹால். ஸோ CH3 CH OH CH3. So acetone is reduced to secondary alcohol, that is isopropyl alcohol or 2-propanol. Next example, benzoic acids C6H5COOH, presence of same reagent lithium aluminum hydride followed by hydrolysis. You can get this acid is reduced to form alcohol. So C6H5CH2OH. So benzyl alcohol is formed. Benzyl alcohol. So during the reduction of benzoic acid, it forms benzyl alcohol. The benzoic acid is converted into benzyl alcohol. Then one more example, ethyl ethanoate. Ethyl ethanoate, we know the common name, ethyl acetate, that is CH3 COOCH2 CH3, ethyl acetate. This compound also undergo reduction with in the presence of lithium aluminum hydride followed by hydrolysis. You can get alcohol CH3 CH2OH. Next example, unsaturated alcohol, crotonaldehyde CH3 CH double bond CH single bond CHO. So this is unsaturated aldehydes. நம்ம ஒரு கேட்டலிஸ்டோட ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னோம்லமா அது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இதையுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா C double bond OH எழுதிக்கிறேன் ஆல்டிகைட்ஸை. ஓகேங்களா, இந்த இடத்துல ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்னு பார்க்கும்போது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடுமா ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ். ஏன் இந்த இடத்துல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இங்கேயும் பாருங்கள் டபுள் பாண்ட் காம்பவுண்ட் இருக்குது, இங்கேயும் டபுள் பாண்டு வருது. ஓகேங்களா, இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இட் மஸ்ட் ரெடியூஸ் ஒன்லி த கார்பனைல் கார்பன், நாட் கார்பன் டு கார்பன் டபுள் பாண்ட். அப்போ இது இப்படியே தான் இருக்குங்க. அப்போ கீட்டோனை வந்து பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்க என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறோம், ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ CH3 சரி ஆல்டிகைட், இது வந்து கீட்டோன் கிடையாது, கார்பனைல் குரூப் ஹைட்ரஜன் கொடுக்கறனால ஆல்டிகைட். ஸோ ஆல்டிகைட் reduced to gives primary alcohol, therefore CH3CH double bond CH CH2OH. இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா குரோட்டைல் ஆல்கஹால்மா, குரோட்டைல் ஆல்கஹால். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், 1 marks கேட்பா. ஓகேங்களா, இந்த கேட்டலிஸ்டோட பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறனால இட் டஸ் நாட் ரெடியூஸ். ஓகேங்களாம்மா, the double bond present in the unsaturated carbon to carbon and as well as unsaturated carbonyl compound ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணாது. அதனால தான் நம்மளுக்கு பிரைமரி ஆல்கஹாலாக கிடச்சிருக்கு. இது ஒரு unsaturated alcohol. Next example, when a 2 or more functional group present in a molecule, for example R C double bond O CH2 CH2 COOH. So in this molecule contains bifunctional group, carbonyl ketone group இருக்கு, acid group இருக்கு. ஓகேங்களா, so when a 2 or more functional group present in a molecule is less vigorous, sodium borohydride used as a reducing agent. So NaBH4 NaBH4 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு less vigorous reducing agents. For example, if the compound contain both functional group, இதுதான் ஒரு example, CO இருக்கு, COOH group இருக்கு. ஓகேங்களாமா, carbonyl group and as well as it contains carboxyl group. So this reagent
preferentially reduce the carbonyl group only, not for carboxylic acids. இது ஒரு important 1 marks மறந்துடக்கூடாதுமா. இது மாதிரி 2 5 functional group உள்ள வரும்போது சோடியம் போரோஹைட்ரைடு அப்படிங்கிற ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இது எந்த குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆசிட் ரெடியூசிங் குரூப் தான் ரெடியூஸ் ஆகக்கூடிய குரூப் தான், கார்பனைல் குரூப்பு ரெடியூஸ் ஆகக்கூடிய குரூப் தான். பட் த சோடியம் போரோஹைட்ரைட் ப்ரிஃபரன்ஸ்லி ரெடியூஸ் தி carbonyl group only, not for carboxylic acid. Then you can get the product RCHOH CH2 CH2 COOH. ஏன்னா கீட்டோனை ரெடியூஸ் பண்ண என்ன கிடைக்குங்க, செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைக்கால். ஆல்கஹாலில் வரக்கூடிய 2 ஹைட்ராக்சில் குரூப் வரக்கூடிய ஒரு காம்பவுண்ட் நம்ம பார்த்துருப்போம் கிளைக்கால் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபிகேஷன்ஸ்லேயும் நம்ம பார்த்துருப்போம். தேர் ஆர் டைஹைட்ரிக் எக்ஸாம்பிள்ஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிள் தான் இந்த கிளைக்கால். ஓகேங்களா? இப்போ எப்படி ப்ரிப்பேர் ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் த கிளைக்கால் ஃப்ரம் ஈத்தீன் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கம்மா. அப்போ ஈத்தீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது CH2 டபுள் பாண்ட் CH2. ஸோ த ஈத்தீன் இஸ் ஆக்சிடைஸ்டு. ஓகேங்களாம்மா? எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ராக்சிலேஷன், ஆக்சுவலாக கரெக்டாக சொல்ல போனால் இதோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னு என்னென்னா ஹைட்ராக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ராக்சிலேஷன் ரியாக்ஷன், ஹைட்ராக்சிலேஷன். ஓகேங்களா? பை யூஸிங் என்ன ரியேஜன், பேஸ் ரியேஜன். பேஸ் ரியேஜன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். கோல்டு அக்வஸ் டைலூட் KMnO4 சொல்யூஷன். அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைலூட் பண்ணி கோல்டு கண்டிஷன்ஸில் வச்சுருக்கிறதா பேஸ் ரியேஜன் சொல்லுவோம். ஸோ திஸ் ரியேஜன்ஸ் யூஸ்டு ஃபார் determine whether the given organic compound is saturated or unsaturated. Unsaturation, saturation கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த ரியேஜன்ஸ் தான் இங்கே எடுத்துக்கிறோமா. ஸோ H2O. ஸோ திஸ் ரியாக்ஷன் undergo oxidations. ஓகேங்களா? presence of cold alkaline KMnO4. இதுதான் பேஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குன்னு பாருங்கள், HOH இங்கே இருக்கிற ஆக்சிஜன் அப்படியே ஸ்பிட் பண்ணிட்டேங்க. அட்டாச் பண்ணி எழுதுங்க பார்ப்போம். CH2OH CH2OH. இதோட பேர் தான் என்னதுங்க, கிளைக்கால் இல்லாட்டி ஈத்தேன் 1,2 டயால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாஸ்ட் ப்ரிப்பரேஷன் கிளிசரால். ஸோ த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் சஃபானிஃபிகேஷன். இது நார்மலாக சோப் தயாரிப்போம் அப்படிங்கிற சோப் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் தான் இந்த கிளிசரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு ஒன் ஆஃப் த பை ப்ராடக்டாக கிடைக்கக்கூடியதுமா. ஸோ கிளிசரால் அக்கர்ஸ் இன் மெனி நேச்சுரல் ஃபேட்ஸ். நேச்சுரல் ஃபேட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய கொழுப்பு ஃபேட். ஓகேங்களாம்மா? அதுலேயுமே அதே மாதிரி லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ். லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிளிசரால் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டஸாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, கிளிசரைல் எஸ்டஸ், அது ட்ரை கிளிசரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் ட்ரை கிளிசரைட்ஸ் undergo hydrolysis, presence of alkaline medium. ஓகேங்களாம்மா? டு கிவ் சோப் ப்ளஸ் கிளிசரால், சோப் ப்ளஸ் கிளிசரால். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கிளிசரைல் பால்மிட்டேட் அப்படிங்கிற ஒரு எஸ்டஸ் நான் சிம்பிளாக சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். CH2OCOR, CHOCOR, CH2OCOR. So this esters, triglycerides esters undergo hydrolysis presence of alkali, sodium hydroxide. So 3 times போட்டுக்குங்கம்மா. ஸோ இங்கே என்ன வெளியே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா RCOONA, RCOONA எவ்வளோ டைம்ஸுங்க? 3 டைம்ஸ். இதுதான் சோடியம் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிம்பிளாக சோப் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களாம்மா? ஸோ ரிமைனிங் ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். CH2OH அட்டாச் ஆயிருக்கு. ஸோ CH2OH, CHOH, CH2OH. ஸோ இதோட பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளிசரால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
So when the esters of glycerol undergo hydrolysis presence of alkali to form sodium salt of acids, that is called soap, then byproduct is glycerol. இதுக்கு முன்னாடி பார்த்த ரியாக்ஷன்ஸ் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி இந்த ஹோல் குரூப்பவே வந்து பார்த்திங்கன்னா நான் 6ன்னு கன்சிடர் பண்ணியிருப்பேங்க. ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளிசரைல் பால்மிட்டேட் அப்படிங்கிற ஒரு எஸ்டர்ஸ். இட் இஸ் அ ட்ரை கிளிசரைட்ஸ். ஓகேங்களாம்மா, இது இப்போ என்ன நடக்குது, ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அல்கலைன் ஹைட்ராலிசிஸில் இன்வால்வ் ஆகுது. So this dry glyceride undergo hydrolysis presence of base. So same product. So இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள், சேம் அதே பேட்டர்ன் முன்னாடி நம்ம எழுதின ரியாக்ஷன்ஸ் பேட்டர்ன் தான். ஸோ வாட் இஸ் அ பை ப்ராடக்ட்டுமா, ஸோ 3NaOCO CH2 14 times CH3. ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா சோப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டான நேம் பார்த்திங்க அப்படின்னா சோடியம் பால்மிட்டேட், சோடியம் பால்மிட்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ அடுத்த ப்ராடக்ட் எனக்கு CH2OH இருக்கா, கிளிசரால் ஃபார்ம் ஆயிடுது. CH2OH CHOH CH2OH. ஸோ ஹியர் த கிளிசரால் இஸ் ஒன் ஆஃப் த பை ப்ராடக்ட் ஆஃப் த during the hydrolysis of dry glyceride. ஓகேங்களாம்மா, சோப் ப்ரிப்பரேஷனில் கிடைக்கக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் தான் வந்து இந்த கிளிசரால். சப்போஸ் இந்த ஆசிட்ஸ்க்கு பேஸுக்கு பொதுவாக ஆசிட்ஸை நீங்கள் எடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் கெட் வேக்ஸ். சேம் த கிளிசரைல் ட்ரை எஸ்டர்ஸ். ஓகேங்களா, தட் இஸ் ட்ரை கிளிசரைட்ஸ் ஆஃப் glycerols, that is glyceryl esters, it undergo acid hydrolysis to form waxy substance. இங்கே சோப் கிடச்சது ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸில் ஆசிட்ஸ் போட்டிங்கன்னா வேக்ஸ் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூம்மா.